வெல்கம் டு ஆர்டி மூவி ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹாரர் படமான ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ் டப்பிங்லேயே இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்து உங்களுக்கு அமேசான் பிரைம் ஓடிடியில் இருக்குது. இந்த படத்தோட பேரை கேட்டிங்கன்னா நெவர் லெட் கோ. இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். படத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த படத்தோட கதையை பார்ப்போம். ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டுக்குள்ளே ஒரு அம்மா, 2 பசங்க, அவங்க கூட ஒரு டாக். இவங்க 3 பேர் மட்டும் தான் அந்த காட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்க அம்மா என்ன சொல்றாங்க, இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியே போனோம்னா பேய்கள்லாம் உங்களை பிடிச்சிரும், உங்களை தொட்டுச்சுன்னா நீங்களும் பேயா மாறிடுவீங்க, அப்ப மீதி உள்ள 2 பேர்த்த பேயா மாறுறவங்க கொண்டுருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லி அந்த பசங்களை வளர்த்துக்கிட்டு வராங்க. அவங்க வீட்டுல இருந்து ஒரு கயர் மணிக்கு போய்க்கிருக்கோம். அவங்க சாப்பாட்டுக்கு இதுக்கெல்லாம் போனா அந்த கயரை மாட்டிக்கிட்டு தான் வெளியே போகணும், இல்லாட்டினா பேய் பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த அம்மா வந்து இந்த 2 பசங்களை வளர்த்துக்கிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இங்க பேய் இருக்கா இல்லையான்ற ஒரு பையன் வந்து நம்பாமே இருப்பான், ஒரு பையன் பேய் இருக்குன்னு நம்பி இருப்பான். இப்படி போய்க்கு இருக்கும்போது இவங்க வாழ்க்கை, இங்க உண்மையிலேயே பேய் இருக்கா இல்லையா, இவங்களுக்கு என்ன நடந்துச்சு, இவங்க உண்மையிலேயே கட்டுக்கதையை தான் அவங்க அம்மா கட்டி விட்டு இருக்காங்களா, இதெல்லாம் சொல்லக்கூடியதுதான் இந்த மர்மங்கள் இந்த லெட் கோ படம். இப்ப இந்த படத்தை பார்க்கலாமா வேணாம்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். அதை ஏன் பார்க்கலாம்ன்றத இப்ப சொல்றேன். படத்துல வந்து ஒரு நல்ல ஹோம் தியேட்டர் இருந்துச்சுன்னா ஹோம் தியேட்டரில் பாருங்கள். அந்த ஜம்ப்ஸ்கேரு வர்ற சீனு, அந்த மியூசிக்லாம், பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் அருமையாக இருக்கும் படத்தில். இந்த குட்டி பசங்களும் அவங்க அம்மா 3 பேர் தான் படத்தில் நடிச்சுப்பாங்க. 3 பேருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. கடைசியில் என்ன ஆச்சுன்ற ஒரு நமக்கே அந்த பேய் இருக்கா இல்லையா, என்ன ஆச்சுன்ற ஒரு டென்ஷன் பில்டிங்கே இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இந்த படத்தில் ரொம்ப மைனஸாக பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவாக போகணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ இழுத்து தள்ளுற மணிக்கு ஸ்லோவாக தான் போகும் படம். லாஸ்ட் 20 மினிட்ஸ் படத்தில் வேற லெவல் சம்பவம் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கே தெரியும். அதனால் மிஸ் பண்ணாமல் அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ்க்காக நீங்கள் அந்த படத்தை கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டிங்கன்னா அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சூப்பர் படம் பார்த்துருக்கோம்லடா அப்படின்ற மணிக்கு ஒரு நினப்பு வந்துடும். அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அமேசான் பிரைமில் தமிழ் ஓடிடியில் தமிழ் டப்பிங்லேயே அந்த படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.